மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பி எதையும் யார்கிட்டையும் உங்களுடைய மன குழப்பத்தை சொல்லாதீங்க, மன வருத்தத்தை சொல்லாதீங்க. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. கையை உயர்த்துங்க. நீரே இதை செய்தீர் ஆண்டவரே. நீரே இந்த இடத்துக்கு என்னை நீங்களே கொண்டு வந்தீங்க. எனக்கும் உமக்கும் உள்ளதான தொடர்பப்பா. நான் தவறு செய்தேன். நீர் என்னை இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தீர். என்னை மன்னியும். உம்மை துதிப்பதா கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை வைத்து துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒரு மனத்தின் ஆவிக்குள்ளாக ஹல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உயர்த்தோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சங்கீதம் 39 நாம் பெற்றுக்கொள்கிற விஷயம் என்னவென்றால், நம்முடைய நாவை குறித்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பேச்சை குறித்து அதாவது நம்முடைய சிந்தனையை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த சிந்தனை வார்த்தையாக வடிவாகும். அதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அந்த வார்த்தை செயலாக மாறும். அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே எல்லாம் நம்ம சிந்தனையில் இருக்கிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது. வார்த்தையாக வெளிப்படும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். செயல் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்போ நம்ம எங்கேயுமே எப்போ பேசுவோன்னா ரொம்ப ஒரு சின்ன எல்லைக்குள்ளே தான் நம்ம பேசுவோம். ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே தான் பேசுவோம். அப்படி பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை நான் காத்துக்கொள்கிறேங்கிறாரு. எனக்கு முன்னால் துன்மார்க்கன் இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். நம்ம முன்னால் அதனால் எதை பேசணும் வாய் அப்படி தூண்டும். அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம எதையாவது ஒன்று ஒரு 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 நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்போ, அல்லது ஒரு கூட்டம் நடந்து முடிந்த பின்போ, அல்லது ஒரு செமினாரோ ஒரு கான்ஃபரன்ஸோ ஏதோ ஒன்று நடந்து முடிந்த பின்பு நாம் அதை குறித்த ஒரு விமர்சனம், அதை குறித்த ஒரு ஃபீட்பேக், விமர்சனம் சொல்லலாம், ஃபீட்பேக், அதை பற்றியான ஃபீட்பேக் சொல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்னா, நம்ம உந்தப்படுகிறோம், தூண்டப்படுகிறோம். மற்றவங்களும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட. அப்போ நம்ம எதையாவது ஒன்று நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்களா, ஒருவருடைய நிகழ்ச்சியை பற்றியோ அல்லது ஒருவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடையதான செயல்பாட்டை குறித்தோ பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் கவனமாயிருங்கள். 4 பேர்கிட்ட பேசும்போது ஆமாம் அவர் எச்சரிக்கையாக இருக்கு. நீங்கள் சொல்கிற துன்மார்க்கனுக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் நான் வாயை கடிவாளத்தை நான் அடக்கி கொள்வேன். ஆனால் தான் பேசாதபடிக்கு எச்சரிக்கை. வார்த்தையில் நீங்கள் பிசகி விடாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. அப்போ வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. நலமானதையும் பேசாதீங்க. அதான் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், நான் ஊமைய மாதிரி இருந்தேன்னா நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அமர்ந்தது. அதனால் பொதுவாக நல்ல வார்த்தையை சொல்லி முடிச்சிருங்க. நான் அந்த நல்ல வார்த்தை கூட சொல்லாதீங்கிறாங்க. நலமானதை கூட பேசாமல் அமர்ந்துரு, அது உனக்கு நல்லது. அதனால் உனக்கு துக்கம் அதிகரிக்கும்.
அதனால் உன் மனசு வெளியே சொன்னால் தான் உனக்கு ஆறுறது போல் இருக்கும். வெளியே சொன்னால் உன் மனசுக்கு ஆறுதல் போல் தெரியும். ஆனாலும் நீ அதை அடக்கி வச்சுக்கோ. உனக்கு அதை அனல் கொள்ளும். அதை பற்றி சிந்திக்க சிந்திக்க அக்கினி மூலம். என்ன செய்கிறது? ஒரே ஒன்று மாத்திரம் செய்யலாம். தேவனிடத்தில் அவைகளை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி எனக்கு விமர்சனம் சொல்லணும் போல் இருக்குது. அதை பற்றி கருத்து தெரிவிக்கணும் போல் இருக்குது. அதை பற்றி ஒரு 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 நாம் அதை பற்றி சொல்லணும் போல் இருக்குது. அப்படிங்கும்போது யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அடக்கி வச்சாலும் அது உனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கும். அல்லது நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அதில் காயப்பட்டிருக்கலாம், அதில் நீங்கள் உதாசீனம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் அங்கே உங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அவைகளை குறித்து ஒரு வேதனையான வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் நலமானதை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்துன்னா மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை ஒரு விண்ணப்பமாக மாற்றுங்கள், அதை ஜெபமாக மாற்றுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே அவர் சொல்கிறார், கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன்னு உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளோ என்பதை எனக்கு தெரியுமாப்பா. பாருங்கள், நமக்கு எப்போவுமே நம்முடைய நாட்களை, அதாவது ஒரு துன்பம் வந்துட்டு அது எவ்வளோ நாள் இந்த துன்பம் இருக்கும் தெரியும். இது ஒரு சீசனல், இது ஒரு சீதோசன நிலைமை மாதிரி. இது ஒரு காலகட்டம். இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அது எவ்வளோ நாள் காலகட்டம்? இது 3 மாதம் இருக்குமா, 6 மாதம் இருக்குமா, வருஷங்கள் போகுமா? எப்போது எனக்கு மாறுதல் வரும்? சில வசனங்களை வாசிக்கும்போது யோபு வாசிக்கிறது போலவே இருக்குது. எப்போது எனக்கு மாறுதல் வரும்? எனக்கு தெரியணுமே. நான் நிலையற்றவன் தான். ஆனால் என்னுடைய முடிவு எப்போன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ காலம் நான் இருப்பேன்னு தெரியலையே. அது எனக்கு தெரிவிங்கப்பா. இதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 விளக்கடை தான் என் நாளுன்னு நான் நினைக்கிறேன். என் பார்வைக்கு இல்லாதது போல் இருக்குது, முடிஞ்சிடுவேணும் அப்படின்னு நினைக்கிறார். சொல்கிறாரு, எந்த மனுஷனும் மாயை. அவன் எத்தனை பேர் இருந்திருப்பான், பழகியிருப்பான்னு பாருங்களேன். எத்தனை ஆயிரம் பேரோடு பழகியிருப்பார். இப்போ அவர் சொல்கிறார், எந்த மனுஷனும் மாயை. அவர் யோவாபை நம்பியிருப்பார், ஆசைகளை நம்பி இருந்திருப்பார், அகித்தோப்பலை நம்பி இருந்திருப்பார், அமாசா வந்து உதவி செய்வான நம்பி இருந்திருப்பார், சவுலை நம்பி இருந்திருப்பார், யோனத்தானை நம்பி இருந்திருப்பார். எத்தனை பேர் அவர் நம்பி இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்களேன். சில ஆசாரியர்களை நம்பி இருந்திருப்பார், அபியத்தாரை நம்பி இருந்தான். எத்தனையோ பேர் அவன் நம்பி இருந்தான். ஆசாரியன் தான் அபியத்தார், நம்பியிருந்தான். எத்தனையோ பேர் அவன் நம்பியிருந்தான். நீ மாயை வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் ஐயா. அவ்வளோதான். எல்லாமே வேஷம் நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. எல்லாருமே நடிக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்தை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்காக, அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. அவ்வளோதான். நடிக்கிறாங்கங்கிறத விட அவங்க அப்படி நடந்து கொள்கிறார்கள். சூழ்நிலைக்கு தக்க, ஆளுக்கு தக்க நடந்து கொள்கிறார்கள், நடிக்கிறாங்க வேஷமாகவே. அவன் என்ன ஒரிஜினல் இல்லை, விருதாவாகவே சஞ்சலப்படுறாங்க, ரொம்ப சஞ்சலப்படுறாங்க. அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்க, ரொம்ப நேரம் அதுக்காக சிந்தனை பண்ணுறாங்க, அதை குறித்து ரொம்ப பேசுகிறாங்க, அதுக்காக பல திட்டமிடுறாங்க. அது சஞ்சலம். அப்புறம் எதிர்காலத்துக்காக பணம் வேணும் ஆசையை, பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. கடைசி யார் வாரிட்டு போவான்னு தெரியாது. வேஸ்ட்டு. சொல்கிறார், ஆண்டவரே, இப்போது நான் என்ன எதிர்பார்த்துருக்கேன்ப்பா, நீங்கள் தான் என் நம்பிக்கை. இவர் தன்னை குறித்து சொல்கிறார், நீங்கள் தான் என் நம்பிக்கை. என் மீறுதல் எல்லாவற்றிலேருந்து என்னை விடுதலை ஆக்கும்பா. மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதீங்க. நான் விழுந்துட்டேன்னா, நான் சோர்ந்துட்டேன்னா, நான் என் கால் சறுக்கி விட்டால் மூடர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் என்னை காப்பாற்றும்பா. ஆனாலும் சில நெருக்கடிகள் வந்திருக்குது. அதிலேயே நான் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்கிறேன், நீரே இதை செய்தீர் என்று வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஒரு நெருக்கடியின் சூழலா, ஒரு எதிர்மறையான சூழலா, உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நெருக்கடிகளா, யாரிடத்துலையும் உங்களுடையதான கவலைகளையோ அல்லது உங்களுடைய வருத்தங்களையோ அல்லது உங்களுடைய
இயலாமைகளையோ அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களையோ யாரிடத்துலையும் சொல்லி ஆத்திக்க முடியாத அளவுக்கு யாருமே நம்பத்தக்கவர்களாக இல்லையே என்ற ஒரு மனக்குழப்பத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, ஒரே வார்த்தை, கையை உயர்த்தி, நீரே இதை செய்தீர். ஆமென் சொல்லுங்க. நீரே இதை செய்தீர். இந்த சூழ்நிலையில் இது உமக்கு தெரியும், இந்த இடத்துல என்ன நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். இந்த வாதையை நீங்கள் தான் எடுத்து போடணும். உங்கள் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அப்பா அந்த 12ஆம் வசனம் சொல்கிறாரு, என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடு, கண்ணீருக்கு மௌனமாயிராதிரும். நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி எனக்கு உதவி செய்யும். என் மேலே பொறுமையாக இருந்து பாவங்களெல்லாம் மன்னிச்சு இப்போ என்னை விடுவித்தரணும்னு கேட்குறார். எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் மாயை. என்னை எல்லாரையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீரே இதை செய்தீர். அமைதியாரு. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பி எதையும் யார்கிட்டையும் உங்களுடைய மன குழப்பத்தை சொல்லாதீங்க, மன வருத்தத்தை சொல்லாதீங்க. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. கையை உயர்த்துங்க. நீரே இதை செய்தீர் ஆண்டவரே. நீரே இந்த இடத்துக்கு என்னை நீங்களே கொண்டு வந்தீங்க. எனக்கும் உமக்கும் உள்ளதான தொடர்பப்பா. நான் தவறு செய்தேன். நீர் என்னை இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தீர். என்னை மன்னியும், என்னை தப்புவியும், என்னை விடுவியும். என் ஜெபத்தை கேளும், மௌனமாக இராதீங்க. நான் அந்நியனும் பரதேசியும் அப்பா. அந்நியனும் பரதேசம்னு அர்த்தம். ஆபிரகாம் அந்நியனும் பரதேசம். அந்த சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. அந்நியன்னு அர்த்தம் அவங்க யாரும் சொந்தக்காரங்க இல்லை. அவருடைய பிளட் ரிலேஷன், இரத்த சம்பந்தமான உறவுகள் யாரும் இல்லை. அவன் கூட இருந்த எல்லாருமே வந்து சேர்ந்தவங்க தான். அவன் கூட இருக்கிற எல்லாருமே, அவன் கூட ஒரு 10-100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேருமே அங்கே அவங்களுடையதான தேவைக்காக வந்து இவனிடத்துல பணி செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க தான். யார்கிட்டையும் சொல்ல முடியல இவனால். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். அந்நியனும் பரதேசியும். சொந்தமாக ஒரு பொருளும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்படின்னு ஒன்று, ஆமாம், ஒன்றும் இல்லை. சொத்துன்னு அள்ளிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த நிலையில் நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன்ப்பா. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் இல்லாமல் போகும் முன்னே நான் ஆறுதல் அடையணும், நான் தேர்தல் அடையணும், உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். என்னை மன்னியும், என் மேலே பொறுமையாயிரும். தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னித்தரலும், பொறுமையாயிருங்க. என்னை மறுபடியும் என்னை புதுப்பியும். நம்பி இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இதோ நாட்கள் ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சியின் நாட்களும் மகிமையின் நாட்களையும் கர்த்தர் இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 39வது சங்கீதத்தில் நாவை குறித்து போட்டிருக்கு. நம்ம நாவை என்ன செய்யணும்? கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. துன்மார்க்கன் இருக்கும் வரையிலும் நாவை அடக்கி இருக்கிறது இல்லை. நாவை எப்போவுமே அடக்கி இருந்தால் என்ன செய்யுமா? அது நம்முடையதான ஆவி அனல் கொள்ளுமா. நமக்கு நல்ல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். அப்போ நம்ம அதிகமாக பேசி அதிகமாக அலப்புகிற மனுஷனோட கலவாதைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக பேசுகிறதுனால, நம்முடையதான ஆவியை நம்ம முறிஞ்சு போயிடும். ஆகையினால நம்ம நாவை அடக்கணுமானால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு, நாட்களை எண்ணும் அறிவே எனக்கு போதிங்கன்னு சொல்கிறாரு. மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மனுஷன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்றார். இந்த உலகத்து மனுஷர்கள் ரொம்ப பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அது யாருக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னே தெரியல. இப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணுவோமா கர்த்தருடைய சமூகத்தில்? கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த நாளிலும் ஆமேனப்பா எங்களுடைய நாவை அடக்க தேவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். வீணானதை பேசி எங்களுடைய ஆவியை இழந்து போகாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நாவை குறித்து, நாங்கள் வாயை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும்.
கர்த்தாவே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்திரலும். கர்த்தாவே எங்களிருந்து அப்பா உம்முடையதான வாதியை நீர் எடுத்து போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு முன்பதாக நாங்கள் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறோம் என்பதை நீர் கர்த்தாவே அப்பா அறிந்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு எங்கள் மேல் கிருபையாய் இருந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.